வணக்கங்க. நான் டாக்டர் ஜனனி பிரியா பேசுகிறேன். நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. எதனாலன்னு பார்க்கலாமா? ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஆகும்? மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கும். வாமிட் வரும்போது ப்ரஷிங் சரியாக பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சியில் நடக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ப்ரெக்னென்சி ஜின்ஜைவைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா கம்ஸ் எல்லாம் வீக் ஆகி கம் ப்ளீடிங் இருக்கும். செகண்ட் ரீசன் என்ன? ப்ரெக்னென்சி அப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு டென்டல் சேரில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக டென்டல் சேரில் உட்கார்றது கன்வீனியண்ட்டாக இருக்காது. தேர்ட் ரீசன் என்ன? ப்ரெக்னென்சியில் ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா நம்மளால் ஹெவியான ஆன்டிபயோட்டிக்ஸோ ஹெவியான பெயின் கில்லர்ஸோ எதுவுமே எடுக்க முடியாது. இதனால என்ன பண்ணணும்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஒரு டென்டல் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளாக டிகே இருக்க டீத்தில் பெயின் வரக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கம்ஸ் கிளீனிங், அதாவது ஸ்கேலிங்னு சொல்கிறது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நீட் இருக்கோ அது எல்லாமே பிஃபோராக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெக்னென்சி பீரியட் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். தேங்க்யூ.